Man. Well written and story arc கேரக்டர்னா என்னை பொறுத்த வரைக்கும் இன்ஃபினிட்டி சாகா அண்ட் மல்டிவர்ஸ் சாகாவில் பர்ஃபெக்டான ஒரு கேரக்டர்னா அது இவர் தான். ஸோ அந்த வகையில் அயன்மேன் பண்ண ஒரு 5 மேஜர் சாக்ரிஃபைசஸ் என்னென்ன அப்படிங்கிறது தான் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அவெஞ்சர்ஸ் 1 படத்தில் எல்லாருமே அந்த சிட்டாரி அந்த பாம்பை போடுறதுக்கு பயந்துட்டு இருக்கும்போது அழிக்கிறதுக்கு பயந்துட்டு இருக்கும்போது நம்ம அயன்மேன் மட்டும் செம்ம தைரியத்தோட செத்துருவோங்கிற ஒரு பயத்தோடையுமே இந்த பக்கம் அவன் அந்த இடத்துல போட்டிருப்பான். இது லிட்ரலி ஸ்னாப்புக்கு ஈக்குவலான ஒரு இதுதான். செகண்ட், அதே மாதிரி அயன்மேன் 3 படத்தில் பெப்பர் பார்ட்ஸை காப்பாற்றுறதுக்காக சூட்டை கொடுத்துருப்பாரு. இது டோனி எந்த அளவுக்கு மற்றவங்கள பற்றி யோசிக்கிறான் அப்படிங்கிறத காமிச்சு. 3, ஏஜ் ஆஃப் அல்ட்ரானில் நம்ம டோனி பார்த்தீங்கன்னா அந்த சொக்கோவியாவை அழிக்கிற அல்ட்ரான்கிட்டேருந்து அந்த சொக்கோவியாவை பிடிச்சிருப்பாரு. இந்த இடத்துலையுமே நம்ம அயன்மேன் ஆல்மோஸ்ட் செத்துருப்பாருங்க. ஸோ இந்த இடத்துலையுமே 3வது சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு. 4வது மிகப்பெரிய சாக்ரிஃபைஸ் தேனோஸோட பிளானட்டுக்கே போய் அவனை அடிக்க ட்ரை பண்ணுது. அந்த இடத்துல அவன்கிட்ட 4 இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் இருக்குது, ப்ளஸ் நல்ல பேட்டில் நாலேஜும் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஸ்பேஸ்க்கு போய் அவனை அழிக்க ட்ரை பண்ணது இந்த பக்கம் டோன்ஷா கூட ஒரு மிகப்பெரிய சாக்ரிஃபைஸ்ன்னு சொல்லலாம். என்னதான் அந்த பிளான் தப்ப போயிருந்தாலும் அவர் யோசித்ததுக்கே ஒரு நல்ல வேணும்னு சொல்லலாங்க. எனக்கு அப்படி ஃபீல் ஆச்சு. அவ்வளோதான். நம்பர் 5, இதை சொல்லாமல் இந்த வீடியோவை முடிக்கவே முடியாது. ஐ ஆம் அயன்மேன் ஸ்னாப். ஸோ இந்த ஸ்னாப்பை பற்றி, இந்த ஸ்னாப்போட வேல்யூ பற்றி உங்களுக்கு சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை. எத்தனை உயிர்களை காப்பாற்றிருப்பார், யூனிவர்ஸையும் மொத்தமாக காப்பாற்றிருப்பார். ஸோ இதில் உங்களோட பர்சனல் ஃபேவரட் என்னென்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா அடுத்த வீடியோ போஸ்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா?